யாழ்ப்பாணத்தில் இனம் தெரியாத நபர்களால் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் ஆலயம் ஒன்றில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் குடல் அழற்சி நோய் காரணமாக சிறுவன் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் கோப்பாயில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எரிந்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கோப்பாய் ராசபாதையில் நேற்றைய தினம் இரவு 11 மணி அளவில் குறித்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டிருப்பதால் எரிந்த நிலையில் குறித்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் குறித்த வீதியால் பயணித்தவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் நேற்றைய தினம் இரவு 11 மணி அளவில் எரிந்த நிலையில் இருந்த மோட்டார் சைக்கிளை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐதவிர இவ்வாறு மோட்டார் சைக்கிள் எரிந்த நிலையில் கிடந்த இடத்திலிருந்து 20 மீட்டர் தொலைவில் மோட்டார் சைக்கிளின் இலக்க தகடும் கோடாரியும் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் யார் என்கின்ற தகவல் இதுவரை தெரியவில்லை என்று கூறப்படுகின்றது. விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணம் நல்லூர் வீரமா காளியம்மன் ஆலயத்தில் அடிக்கடி பிரச்சனை நிகழ்ந்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த ஆலயத்தின் பூசாரியின் அண்ணன் மற்றும் மகன் சித்தப்பா ஆகிய 3 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நடந்த பிரச்சனை ஒன்றுக்காக அவர்களை போலீசார் அழைத்த நிலையில் அவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு செல்லாத காரணத்தினால் அவர்களை போலீசார் கைது செய்திருப்பதாக நேற்றைய தினம் வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஆலயத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெற்று வருவது பக்தர்கள் மத்தியில் முகந்துளிக்க வைக்கின்ற செயற்பாடாக அமைந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணம் அச்சிவேலி பகுதியைச் சேர்ந்த சிறுவன் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று முன்தினம் குறித்த சிறுவனுக்கு உடல்நிலை மோசமான நிலையில் வாந்தி எடுத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அச்சுவேலி வைத்தியசாலைக்கு அந்த சிறுவன் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அங்கு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக நேற்றைய தினம் அதிகாலை வேளை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் அதிகாலை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே குறித்த சிறுவன் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த சிறுவன் அச்சிவேலி பகுதியைச் சேர்ந்த கபிலன் கபிசன் என தெரிய வருகின்றது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் குடல் அழற்சி நோயினால் குறித்த சிறுவன் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமும் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.